மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் இப்ப டிஎம்கேவோட பெரிய கவலையே எல்லாம் இருக்கீங்களா இல்லையா டெய்லி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு விஜய் அவர்களுடைய பேச்சு பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. விடுதலை தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் பதிலடி கொடுக்குறாரு. அவ்வளவு நடுக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கவர்மெண்ட் அந்த கூட்டணி மட்டும்தான், அந்த கூட்டணி பலத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால அதுதான் மெயின் ரீசன் ஒய் திருமாவளவன் வாஸ் ஆப்சென்ட் ஃபார் அந்த புக் லான்ச் இவெண்ட்டுக்கு அவர் வரல. அதை இவர் அட்ரஸ் பண்றாரு. உங்களுடைய கூட்டணி தானே உங்களுக்கு பலம், அதுதான் அந்த கூட்டணி எப்படியாவது தக்க வச்சுக்கிறது தானே நீங்கள் கணக்கு போடுறீங்க, அதை நான் ஒட்டைக்கிறேன். ஸோ திருமாவளவனுடைய பதட்டத்துக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த விழாவும் ஆரம்பத்திலிருந்தே இறுதி வரையும் திருமாவுடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கும். திருமாவுக்கு உண்மையிலே இது பிடிக்கலன்னா கடைசி நிமிடத்துக்கு கூட அதை ஸ்டாப் இட் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி அதை கேட்கல, நான் நடத்தி தான் செய்வேன் தம்பி நீங்கள் கட்சி விட்டு. இன்னைக்கு கூட திருமாவளவனுடைய பேட்டியில் எனக்கு ஆதவ அர்ஜுனா பண்ணது, அவர் பேசுறது எனக்கு சரியா படல. ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. கூட்டணியில இருக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்துட்டு அந்த கருத்தை அவர் பேசின தப்புன்னு தலைவரே அவர் கண்டிப்பாக. இந்த நான் ஒரு படி மேலே போய் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியே நடத்தாதன்னு சொல்லியிருந்துக்கலாம். திரும்ப 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். நீங்க திமுக என்பது ஒரு மக்களுக்கான கட்சி. அந்த மக்களுக்கான கட்சியில உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வராரு, இன்னைக்கு துணை முதல்வரா வராரு. அவர் ஸ்டாலின் என்ற முதல்வரின் மகன் என்பதனால தானே அந்த பதவி அவர் கிடைக்குது. இல்ல அந்த கட்சியிலே இவர் மட்டும்தான் இன்டெலெக்ட்னு இருக்காங்க. தொண்டர்கள் விரும்புறாங்க, நிர்வாகிகள் விரும்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் செய்திகள்லாம் பார்ப்பதில்லை அப்படின்னு. இது ஒரு பழைய ஜோக்கு. ஊழல் இங்க பேசினா திமுக எந்த அளவுக்கு ஊழலோ அதை விட மோசமானது அதிமுக ஊழல். ஏன் விஜய் அதை உங்களை பத்தியே பேச மாட்டாங்க? கூட்டணி வைப்பார் ஏடிஎம்கே விஜய் அண்ட் ஏடிஎம்கே விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற அளவுக்கு முதல்வர் வேட்பாளர். இந்த பக்கம் எடப்பாடிக்கு 26 விட்டா அவருடைய நிலைமை என்ன? ஏடிஎம்கே நிலைமை என்னன்னு தெரியல. ஏடிஎம்கே நிலைமை என்னன்றது தெரியாம இருக்குல்ல. அப்ப அங்க ஒரு புல்லிங் பவர் கிடையாது. இப்ப டெஃபினட்டா இந்த அலைன்ஸ் ஒர்க் பண்ணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இல்லைன்னா ரொட்டேஷன் முறையில் கூட வைக்கலாம். இல்லை அண்ணன் திரும்ப வந்தாருன்னா நான் ஒரு துணை முதல்வர், அண்ணன் திரும்ப ஒரு துணை முதல்வர், நீங்க முதல்வராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல 3 பேர் ரொட்டேஷன் வாட்டவர் இட் இஸ். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்த முடியுமா? கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பது மூத்த ஊடகவியலாளர் திரு பிலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதில் நடிகர் விஜய் கலந்துட்டு பேசினது, திருமாவளவன் நிகழ்ச்சியை புறக்கணிச்சது, ஆதவ அர்ஜுன் அவருடைய பேச்சுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மூத்த ஊடகவியலாளர் உங்களுடைய பார்வை. இந்த எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்றோம்ல, அதை உருவாக்கி இருக்குது. விஜயோடைய மாநாட்டில் அது தொடங்குச்சு. இங்கே அந்த பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் இட் வில் ஸ்டார்ட் பேர்னிங் இந்த என்டையர். இனிமேல் நமக்கெல்லாம் வேலை பரபரப்பாக இருக்கும் அப்படின்றது அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த மொத்த ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸு, டிஎம்கே அலையன்ஸு, இதெல்லாம் இப்போ டிஎம்கேவோட பெரிய கவலையே எல்லாம் இருக்கீங்களா இல்லையா டெய்லி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கும். ஒட்டுமொத்தத்தில் இட்ஸ் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ விஜய் அவர்களுடைய பேச்சு பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஒரு பக்கம் பதிலடி கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, விடுதலை தலைவர் திருமாவளவன் ஒரு பக்கம் பதிலடி கொடுக்குறாரு. ஸோ அதை எப்படி அவ்வளோ நடுக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நான் மதவாதத்திற்கு எதிரானவன், அதே மாதிரி ஊழலுக்கு எதிரானவன்,
ஒரு குடும்பம் இங்கே வந்து ஆட்சி பண்ணுறதை நான் விரும்பலை அப்படின்ற ஸ்டாண்ட் அங்கே எடுத்தார். அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணார். இப்போ 2 விஷயத்த வேங்கவயலை கம்பேர் பண்ணுறாரு, மணிப்பூரையும் கம்பேர் பண்ணுறாரு. இப்போ வேங்கவயலுக்கு ஏன் போகல அப்படின்றத கேள்வி. அதோடைய தொடர்ச்சியாக அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. சரி, எந்த ஒரு அரசுமே இஃப் அ கவர்மெண்ட் இஃப் இட் கிவ்ஸ் அ குட் கவர்னன்ஸ், அவங்களுக்கு கூட்டணி பற்றி கவலையே கிடையாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் மன்மோகன் சிங் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவங்களுக்கு கூட்டணி பலம் ரொம்ப தேவைப்படுது. இடதுசாரிகள், திமுக எல்லாருமே. ஆமாம், அப்போது ரொம்ப வந்து ஃப்ரெஜைலான கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. 5 வருஷம் ஓடுமா அப்படின்றது கூட அவங்களுக்கான சந்தேகம் இல்லை. அப்போ இடதுசாரிகள்லாம் ரொம்ப நெருக்கி பிடிச்சி அந்த வண்டியை ஓட்டினாங்க. அப்போ தான் மிகச்சிறந்த திட்டங்கள்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஃபார் பிஜேபி. அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், நிறையா பீப்புள் ஓரியன்டான திட்டங்கள் வந்தது. அது இடதுசாரிகள் மற்ற கட்சிகள்லாம் இருந்து தான் அதை செயல்படுத்தினாங்க. ஆனால் அந்த மொத்த கிரெடிட்டும் காங்கிரஸுக்கு போச்சு. அடுத்த வாட்டி அவங்க இடதுசாரிகள்லாம் கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டுட்டு தனியாகவே திமுக அலையன்ஸில் இருந்தாங்க. திமுக அலையன்ஸோட மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதற்கு முன்பு 5 வருடங்கள் அவங்க கொடுத்த குட் கவர்னன்ஸ். இப்போ இந்த கவர்மெண்ட்டு இவங்க வந்து அதை தான் விஜய்க்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறார். இவங்க குட் கவர்னன்ஸ் கொடுக்கல. இவங்களோட பலம் என்பது அந்த கூட்டணி மட்டும்தான். அந்த கூட்டணி பலத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனால அதுதான் மெயின் ரீசன் ஒய் திருமாவளவன் வாஸ் ஆப்சென்ட் ஃபார் அந்த புக்கு லான்ச் ஈவெண்ட்டுக்கு அவர் வரல. அதை இவர் அட்ரஸ் பண்ணுறாரு. டே, உங்களுடைய கூட்டணி தானே உங்களுக்கு பலம், அதுதான் அந்த கூட்டணி எப்படியாவது தக்க வச்சுக்கிறது தானே நீங்கள் கணக்கு போடுறீங்க, அதை நான் வந்து ஒட்டைக்கிறேன் அப்படின்றது தான் அவர் செய்தியாக சொல்கிறார். இந்த கூட்டணியை திமுக நம்பியிருப்பது அவர்களுடைய சிறந்த ஆட்சியை அல்ல, அவர்களுடைய கொள்கைகளை அல்ல, அவர்களுடைய அமைச்சர்களின் திறன்களை அல்ல, அவங்க கூட்டணியை தான் நம்புகிறாங்க. அந்த கூட்டணியை உடைச்சிட்டோம்னா அவங்க வந்து அவங்கள வெற்றி பெறுவது ஈஸி அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு அந்த இடத்துல தங்கால் நடிக்கிறாரு. அதுதான் அவங்கள இன்னும் அதோட வெளிப்பாடு தான் இவங்க எல்லாம் பதறதுக்கான ரீசன். ஸோ திருமாவளவனுடைய பதட்டத்துக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு. திருமாவளவன் உண்மை, அந்த திருமாவளவனை தனியாக பேசுவோம். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் அப்படி இப்போ நீங்கள் உங்கள் பாஸ் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இண்டிபெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, இப்படி ஒரு ப்ரோக்ராம், நீங்கள் ஒரு புது ப்ரோக்ராமை போய் பிச் பண்ணுறீங்க. பிச் பண்ணும்போது அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அது ஒரு நேரத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள பலருக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் நான் இப்படி பிச் பண்ண போகிறேன், இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஐ வில் ட்ரை, நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க ஓகே சொன்னால் தான் நீங்கள் பண்ண முடியும். நோ டோன்ட் டூ இட் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதை நீங்கள் விட்டுறணும். அப்போ இந்த ஒட்டுமொத்த விழாவும் ஆரம்பத்திலிருந்தே இறுதி வரையும் திருமாவுடைய ஒப்புதலோடு தான் நடந்திருக்கும். அதுதான் வந்து அங்கே உள்ள அடியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். திருமாவுக்கு உண்மையிலே இது பிடிக்கலைன்னா கடைசி நிமிடத்துக்கு கூட ஆதவ் யூ ஸ்டாப் இட், ஓகே அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி அதை கேட்கல, நான் நடத்தி தான் செய்வேன் தம்பி, நீங்கள் கட்சி விட்டு. இன்னைக்கு கூட திருமாவளவனுடைய பேட்டியில் எனக்கு ஆதவர்ஜனா பண்ணது, அவர் பேசுறது எனக்கு சரியா படலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு. சரியா படலைன்றதான் அவர் சொல்லுவார். அவருடைய பேசுற தப்புன்னு அவருடைய அப்ரூவல் பேரில் தான் இது நடந்திருக்குதுன்ற நான் அப்ரூவல் எவ்ரி வேர்ட் வெர்பாட்டமாக அவர்கிட்ட சொல்லி நான் இப்படி பேச போகிறேன், இப்படி பேச போகிறேன்னு சொல்லியிருக்க முடியாது. பட் நான் இந்தந்த இதெல்லாம் வலியுறுத்த அவர் முன்னாடியே பேசினது தானே. அவருடைய அந்த 8 பக்க அறிக்கை விளக்கத்தில் அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. அதுவும் முதல் வரியிலேயே யாதும் உணர்ந்து தான் இதை தவிர்த்தேன், சூதை வந்து முறியடிக்க தான் அதை வந்து அவாய்ட் பண்ணுன்றத தெளிவாக இது கோட் பண்ணுறாரு. அப்போ எதுக்கு அந்த ஈவெண்ட்டையே தடுத்து நிறுத்திக்கலாமே? இல்லைன்னா ஆதவ் நீ எனக்கு எதிராக செயல்படுற, நீ வெளில போகும்போதில்ல வெளில போயிட்டு ஈவெண்ட்டை நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரோனாலஜியை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு, இது 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு 6 பக்க அறிக்கை. அதில் வந்து இதை விட ரொம்ப அழகாக நான் ஏன் விஜய் கூட அந்த புக் லான்ச் விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றத தர்க்க ரீதியாக பேசியிருப்பாரு. அப்போ என்ன நடந்தது இந்த இன்பிட்வீன் டைமில்? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. 2 வாரத்துக்கு முன்னாடியோ 1 வாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 6 பக்க அறிக்கை வருது, அதில் வந்து ஊடகங்கள் எப்படி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்க, அதனால் எப்படியெல்லாம் வரும், ஆனாலும் நான் கலந்துக்கிறேன், அதுதான் எண்டு அந்த அறிக்கையில். அப்போ அப்படி சொன்ன திருமாவளவன் திடீர்னு 1 வாரத்தில் இல்லை 2 வாரங்களில் கம்ப்ளீட்டாக மாற்று நிலைப்பாடு எடுப்பதற்கான ரீசன் என்ன? இன்பிட்வீனில் என்ன நடந்தது? ஏதோ நடந்திருக்குல்ல.
இப்போ இன்றைக்கி வரேன்றாரு, அடுத்த நாள் வரலன்றாருன்னா இந்த பிட்வீன் சம்திங் வுட் ஹவ் ஹேப்பன். அதை தான் விஜய் அட்ரஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய விளக்கத்தை காலையிலே கொடுத்ததுக்கு பிறகும் விஜய் அவர்கள் அவருடைய பேரை குறிப்பிட்டு இதை பேசுறது சரி இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து சரியில்லை. அவர் வந்து தானா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தானா சிந்திக்கக்கூடிய அளவுக்கான தலைவர் இல்லையா? திருமாவளவன் தானா செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்துவமான தலைவர் இல்லையா? அவர் மற்றவங்க பேச்சு கேட்டு ஆடக்கூடிய ஒருத்தரா அப்படின்ற ஒரு ஏன் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? திருமாவளவனை தாண்டி இங்க ஒரு மிகச்சிறந்த அப்படி ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், நான் சொல்றேனே இருக்கு. திருமாவளவனை தாண்டி இங்க ஒரு மிகச்சிறந்த சிந்தனை திறன் வாய்ந்த ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில் உள்ள இந்த அரசியலை மிக ஆழமாக புரிந்த ஒரு தலைவர் இங்கே இல்லை. நம்ம ரைட். அவர் வந்துட்டு ராஜபக்ஷே போய் பார்ப்பாரு. அப்போ பெருசாக விமர்சனம் எழுந்தது. அப்போல்லாம் நான்லாம் வந்து அதை வந்து என்னடா பைத்தியக்கார மாதிரி அவரை போய் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, தட்ஸ் வெரி நார்மல் அப்படி தான் நினச்சேன் நான். அப்போ இந்த விஜய் விஷயத்துக்கு வருவோம். தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கசிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து சரி இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, முதல்வர் யூஎஸ் போயிட்டு வர்றார். யூஎஸ் போயிட்டு நாளைக்கு சென்னையில் லேண்ட் ஆகிறாருன்னா அதற்கு முதல் நாள் மது ஒழிப்பு மாநாடு அறிவிக்கிறார். யார்? திருமாவளவன். அந்த கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடோட அறிவிப்பு. அந்த அறிவிப்புன்றது ஃபஸ்ட்டு அவருடைய ப்ரெஸ் மீட்டு எப்போதுமே தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லி முடிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்படி தான் அந்த ப்ரெஸ் மீட்டே நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே 15-18 நிமிஷம் வரையும் அவர் பேசுகிறாரு. அவர் சொல்லும்போதே இந்த மாநாட்டில் தேவைப்பட்டால் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் பீப்புள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது என்னங்க நீங்கள் வந்து அவங்க தான் வந்து கடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவோன்னு சொல்கிறாங்களே, என்னென்னா குறைச்சிருவோன்னு தான் சொல்கிறாங்க, ஏன் குறைக்கல? இன்னும் இங்கே வந்து போதை ஜாஸ்தியாக இருக்குது. நான் எக்ஸாக்டாக வேறு சொன்னால் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அவர்கள் மேல் கஞ்சா வழக்கு போடப்படுது. ஆனால் கஞ்சா இங்கே வந்து புழக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் தடுக்கல. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு பர்ஃபெக்டான டோன் அதை எடுத்தார். அதை எடுத்து அப்போ தான் ஏடிஎம்கேக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து அது அன்றைக்கே அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்குது. அடுத்த நாள் சிஎம் வராரு, போய் பார்க்குறாரு. போய் பார்த்தோன்னா தேர் இஸ் அங்கே ஏதோ ஒரு சமரசம் நடந்துருது. அதுக்கு அதோடைய தொடர்ச்சியாக இப்போ இவருடைய மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு எதிரானது? அரசுக்கு எதிரான, தமிழக அரசுக்கும் எதிரானது, இந்திய அரசுக்கும் எதிரானது. ரெண்டையும் தான் அவர் ரொம்ப தெளிவாக வைக்கும்போது சொல்கிறார். ஆனால் அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டில் திமுக அமைச்சர்களே பங்கு பெறாங்க. திமுக அரசு தான் டாஸ்மாக் நடத்துது. திமுக அரசு தான் அதிகாரிகள் டார்கெட் வச்சு இவ்வளோ விற்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அமைச்சர்களும் கலந்தாங்க. அப்போ அவர் என்ன மாற்றுறாருன்னா அகில இந்திய அளவில் ஒரு ஆல்கஹால் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு அவர் வந்து அதுக்கு அடுத்தது விஜய் விஷயத்தில் சர்ச்சையாகுது. அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கு அடுத்தது கரெக்டாக அந்த நடக்கிற அன்னைக்கு மார்னிங் நான் கலந்துக்கலான்னு ஒரு அறிக்கை விடுறாரு. ஸோ சம்வேர் ஹீ இஸ் பீயிங் புஷ்ட். ஆர் நீங்கள் வந்து இதை பண்ணாதீங்கன்னு அழுத்தம் கொடுக்குறது தானே இதில் நமக்கு தெளிவாக தெரியுது இல்லை? அதை தான் விஜய் சொல்கிறார். நீங்கள் பரவாயில்ல, ஓகே, டிஎம்கே தன்னுடைய கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க, அதை வச்சுட்டு அதுக்கு அந்த அழுத்தம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அண்ணன் திருமாவளவனுடைய மனசாட்சி என்ன நம்ம கூட தான் இருக்கு, நம்மளை பற்றி தான் இருக்கும்னு அவர் சொல்றது. அதுக்குமே சொல்றாரு, ஒருவேளை விஜய் வந்து எங்களை பற்றி நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. விஜய் வந்து ஹி இஸ் நாட் அ செயின்ட். ஓகே, அவர் வந்து இங்கே வந்து அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணுறதை விட அரசியல் பண்ணி ஆட்சியை கைப்பற்றணும். இப்போ அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எந்தெந்த சக்திகள்லாம் இங்கே வந்து அவரால் இழுத்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் கணக்கு போடுவார். அந்த கணக்கில் முக்கியமான இடத்துல இருப்பது திருமாவளவன். ஆதவர்ஜன் சொல்கிறாரு 1,40,00,000 ஓட்டர்ஸ் அப்படின்றாங்க. அந்த தலித் ஓட்டுகள் அந்த தலித் ஓட்டுகள் விஜயோட ரசிகர்களாக இருப்பவங்க விசிகேவிலையும் இருப்பாங்க, திமுகவிலையும் இருப்பாங்க, நாம் தமிழர்ல இருப்பாங்க, அதிமுகவிலையும் இருப்பாங்க. அப்போ இந்த கட்சியை நம்ம கூட சேர்த்துட்டோம்னா ஈஸி அப்படின்றத அந்த அவங்களோட ஓட்டர். இதுக்கு பிசிகேலயே நிறைய எதிர்ப்பு குரல்கள் விஜய் அவர்களுக்கு. யாரெல்லாம் எதிர்ப்பு குரல்? ஆர்வ ஷானவாஸா இருக்கட்டும், ரவிக்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்னமோ பிசிகேவுடைய கூட்டணி வைக்கிறதுக்காகவே கட்சி இல்ல ஆரம்பிச்ச மாதிரி இல்ல. அப்ப ரவிக்குமார் என்னவா இருக்காரு? சரி,
விசிகாலேயே டிஎம்கே லாயலிஸ்ட்னு இருக்காங்க. அந்த டிஎம்கே லாயலிஸ்ட்டுக்கு தான் எம்எல்ஏ பதவியே கொடுக்கப்படுது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ இது எல்லாம் பீட்டர் அல்ஃபான்ஸை காங்கிரஸில் எப்படி வர்ணிக்கப்படுறாரு, திமுக அணின்னு தானே சொல்லப்படுறாங்க. ஸோ அது மாதிரி ஞானசேகரன் இருந்தார், ஞானதேசிகன் ஞானசேகரன் அதிமுக. ஆமாம் ஆமாம். அது அதே மாதிரி இந்த கட்சியிலும் அது சார்பு அதே மற்ற எனக்கு தெரிந்த பலர் வந்து இணையாது அப்படின்ற சொல்கிறவங்களாம் இருக்காங்களே. இது வேணாம், இவங்க ஏன்னா இவங்களுக்கு கூட நம்ம இதுக்கு இப்போ ஆதவ அர்ஜுன் பேசுறது தான் சரி, இப்படி தான் விசிகே தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிற விசிகே 2ஆம் நிலை தலைவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை பூதாகாரப்படுத்துறது அவங்களுக்கு அடுத்தது பதவி வருமா, பதவி கிடைக்காதா, எம்எல்ஏ வருமா கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் இது. ஏன்னா ஆலூர் ஷானவாஸ் வந்து கூத்தாடின்லாம் பேசணும்னு அவசியமே இல்லைல்ல. அது விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிலே இப்படிதான் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கூத்து அப்படின்னு உன்னை கிண்டல் பண்ணுவாங்கன்றதை சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல இவர் பயன்படுத்துறாரு. அப்போ ஜெயலலிதா யாரு, எம்ஜிஆர் யாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் யாரு, அதெல்லாம் வந்து அப்போ விஜய் மட்டும்தான் கூத்தாடியாங்க. அது ரொம்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்க அவசியம் தேவையில்லை. ஏன்னா பதட்டத்தோட வெளிப்பாடு தானே அது. உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் இந்த குறித்த ஒரு கேள்விக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில், சினிமா செய்திகள்லாம் பார்ப்பதில்லை அப்படின்னு. இது ஒரு பழைய ஜோக்கு. என்னன்னா விஜயகாந்த் கட்சி தொடங்கின புதுசுல தான் இது வந்ததுன்னு நினைக்கிறேன். என்னடா நம்மளை போய் விளையாட்டு செய்தியில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜோக் வந்திருக்கோம். அதோடைய கண்டினியூட்டியாக அவர் சொல்கிறாரு. பட் தட்ஸ் நாட் அ ஃபேர். இது ஏன் நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, மொத்த தமிழ்நாடும் அதை பார்த்துட்டு இருக்குது. யூ வுட் ஹவ் சீன், நான் பார்த்தேன், அது மாதிரி எல்லாருமே பார்த்துருப்பாங்க, டிவிலேயோ இன்டர்நெட்லேயோ பார்த்துருப்பாங்க. அவர் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? எப்படி நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு இன்னொரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு விழாவை, ஒருவேளை அவர் அரசியல் கட்சி தலைவராகவே ஏற்றுக்கலையோ திமுக வந்து விஜய் திமுகவோட பேட்டர்னே அது. நம்மலாம் போய் அவரை எதுக்கு பெரிய ஆளாக்கணும், நான் என் வாயில் அவர் பெயரை சொல்லி நான் எதுக்கு பெரிய ஆளாக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஆட்டிடியூட். நான் பல செயல்பாடுகள் கூட அவங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு நடிகர் அந்தஸ்துலேயே அந்த மனநிலையிலே தான் இருக்கிற மாதிரி தானே விமர்சிக்கப்படுறாரு. அது அதோடைய ஃப்ளாங் அது. இப்போ சினிமாலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குது. இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்டாக ஐ திங்க் யூ வுட் ஹவ் ஒர்க் வித் ஜெயலலிதா, ரைட்? நீங்கள் அவங்கள டக்குன்னு போய் பார்த்துட முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதே நீங்கள் சிபிஐ ஆஃபீஸில் போய் டக்குன்னு பார்த்துட முடியும்ல. இப்போ நீங்கள் எடப்பாடியை போய் பார்த்துட முடியும், ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ இந்த திரை பிரபலங்கள் அரசியல் கட்சியில் ஆரம்பிக்கும் போது, இல்லை நான் தொடங்கும் போது, இல்லை முதல்வர் ஆகும்போது அவங்களுக்கும் மக்களுக்குமான கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தொடக்கத்திலேருந்தே இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தாங்க. ஆனா அவங்க இறங்கி பணி செய்ய வேண்டிய காலகட்டத்துல இறங்கி மக்களை சந்திச்சாங்க, போய் பார்த்தாங்க, ரோட்ல இறங்கி நடந்தாங்க, லைட்ஸ் ரோட்ல அந்த கட்சி அலுவலகத்து வாசல்ல நின்று போராடினாங்க, பேரிகேடு போட்டு அவங்களை அடைச்சாங்க. நிறைய வரலாறு இருக்கு. விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சொல்ல வரேன், கிரியேட் பண்ண தெரியும். அந்த இடத்துல தட்ஸ் a gray area he has to work. இப்போ நான் வந்து சினிமா அப்படின்னும்போது ஷூட்டிங்க்கு மக்களை தூரமாக நீங்கள் வச்சு பார்க்குறது அப்படின்றது ஓகே. இது மக்கள் அரசியல் தானே. மக்கள் அரசியல் நீங்கள் மக்களோட மக்களை தானே நிற்கணும். அது என்ன ஒரு 10 நாள் நின்னா மக்கள் பழகிற போகிறாங்க, நீங்களும் பழகிற போகிறீங்க. ஆக்சஸ் ஃபார் அ லீடர், ஆக்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸர் காட்டினா, ஈவன் பிஜேபி ஆஃபீஸர் நீங்கள் டக்குன்னு போய் அந்த லீடரை பார்த்து வரலாம். காங்கிரஸ் ஆஃபீஸர் தெர் ஆர் லீடர்ஸ் we used to sit and smoke. அப்படி ப்ரெஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் இது இங்கே வந்து கருணாநிதி கூட ஓரளவுக்கு ஓகே, we can meet கலைஞர் just like that. ஆனால் இந்த சினிமா பேக்ரவுண்ட்னு வரும்போது தான் அவங்களுடைய அந்த டிஸ்டன்ஸ் அதை உடைச்சா மட்டும்தான் யூ கேன் பிகம். இன்றைக்கி முன்பு இருந்தது வேற, இன்றைக்கி வந்து மொத்த சமூகமும் மாறி இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோ பீப்புளாக இருக்கணும், உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாவை 2 ஏரியா விஜய் ஹேஸ் டு ஃபோக்கஸ்ங்க. ஒன்று வந்து ஆக்சஸ், ஒரு பெரிய கோட்டையை வச்சுக்கிட்டு யாருமே பார்க்க முடியாமல், இல்லைனா அது வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு தகவல் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு வராது, ஃபில்டர் ஆகி தான் வரும். இவர்கிட்ட இதை சொல்லலாமா வேணாமான்னு somebody has to will decide. அப்போ அவருக்கு என்ன செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாரோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார்.
நீங்கள் என்ன அவர் தான் வந்து அவருடைய குரல் தான் உங்கள் காதில் வரும். அப்போ பல்வேறு தரப்புகள்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரணும்னா யூ ஷுட் பி ஆக்சஸ் டு ப்ரெஸ். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரெஸ் மீட். அதுதான் உங்களுடைய ரியல் அந்த உண்மையான தலைமை பண்பை மக்கள்கிட்ட எடுத்து போய் காட்டும். ஒரு மேடையில் பேசுகிறது, ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறது, இல்லைன்னா ட்விட்டரில் ஒரு அறிக்கை விடுவது உங்களுடைய தலைமை பண்பை வெளிக்காட்டாது. நீங்கள் ப்ரெஸ்ஸில் பேசும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் அந்த சப்ஜெக்டை பற்றி இருக்குது, நீங்கள் எப்படி இந்த மக்கள் மேலே எந்த அளவுக்கு உண்மையிலே அக்கறை வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வெளிப்படுறது அந்த ப்ரெஸ் மீட். இந்த ரெண்டையும் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதில் பண்ணலான்னா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது ஒரு ஜேர்னலிஸ்டாக இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு காலகட்டம், ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 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 பேரொலை ஒலித்த ஒரு காலம். இன்னைக்கு மலையில், வெள்ளத்தில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்தில், அங்கங்கே சென்னையிலன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து தவிப்புக்குள்ளானாங்க. இது விஜய் அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு களத்தில் போய் அவர் இறங்கி வேலை செஞ்சிருந்தா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை ஏன் அவர் பண்ண தவறான்னு நினைக்கிறீங்க? தேர் குட் பி அவர் பண்ணியிருக்கணும். அவர் வந்துட்டு வாய்ப்பை தவற விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்போ சீமான் இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். ஏங்க மக்கள் மழையில் வெள்ளத்தில் அவதிப்பட்டு இருக்காங்க, நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு நைட்டில் போய் பார்க்குறாரு. அது செகண்டரி. இவர் அட்லீஸ்ட் இவருக்குன்னு உள்ள என்ன சொல்கிறது லிமிட்டேஷன் என்னென்னா ஹி கேனாட் கோ. இன்னும் அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டார் தான். திரும்பி விஜய் இங்கே அதுதான் அது ஹி ஹஸ் டு ஃபிக்ஸ் அ டார்கெட். அது நான் எப்படி சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் வந்து அடுத்த தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போங்க, மக்களை சந்திங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இந்த ஸ்டார்டம்ன்றதை உங்கள் மனசுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நீங்கள் உங்கள் மனசுலேருந்து நான் ஒரு ஸ்டார், எக்ஸ் ஸ்டார்னு தான் வச்சுக்கணும். இனிமேல் நான் வந்து ஒரு முழு நேர அரசியல் தலைவர், நான் அரசியல் மக்களை நோக்கி என்னுடைய அரசியல் இருக்கணும், மக்களோட நான் நெருக்கமாக இருக்கணும், மக்கள் வந்து என்னையை எப்போ வேணாலும் நெருங்க முடியும் அப்படின்றத அவர் இந்த ஏரியா தான் ஹி ஹேஸ் டு அட்ரஸ்ன்றார். இதை மட்டும்தான் அவர் அட்ரஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் அவருக்கு ஓகேவா இருக்குது. இதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா போதும். ஒருவேளை விஜய் வந்து தினம் தெருவில் நடக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒரு 100 நாள், ஒரு 1000 நாள் கழிச்சு ரொம்ப சாதாரணமாயிடுவாரு. அந்த விஜய் இங்க போனா பாக்கலாம்பா அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் இல்லையா? அதுதான் அரசியலுக்கு. நீங்க வந்து உங்களை வந்து ரகசியமா வச்சிருக்கும் போது மட்டும்தான் நீங்க வந்து, நான் விஜய் சேதுபதி கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்க நிறைய படம் நடிக்கிறீங்க, நிறைய படம் நடிச்சா வந்து உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ போயிடும். ஏன்னா அஜித் பாருங்க எப்பயாவது தாங்க பெரிய ஹீரோ வரணும், அப்போ அவங்க மறைச்சு வைக்கனா அவங்களோட மவுஸ் ஏறும் அப்படின்ற மாதிரி அது சும்மா நான் ரெஃபரன்ஸுக்காக சொல்லியிருந்தேன். அது வந்து சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் மறைச்சு இருக்கிற ஒரு அரசியல் தலைவராக இருக்கவே முடியாது. அவர் வந்து எனி டைம் மக்கள் வந்து திறக்கணும், திறந்தே தான் இருக்கணும். ஆமாம், அப்படிதான் பல தலைவர்களுடைய வீடுகள்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸை என்ன டைம் போய் பசங்களாம் சந்திக்கலாம், அவங்க வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டல் கிடைக்கலாம், இப்போ தங்கி படிப்பாங்க. அப்படிலாம் எல்லா பெரிய தலைவர்களுமே மக்களை எளிதாக அணுகக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் ரொம்ப எளிதாக அணுகக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வரும். அந்த மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குறைய உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல சிக்கல் வரும். அதனால இந்த ஏரியா ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ். கமிங் பேக் டு ஆதவ அர்ஜுனா பேசின ஒரு முக்கியமான விஷயம் மன்னராட்சி. இங்கே மன்னராட்சி முடிக்கப்படணும், பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வர் ஆவது இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற வாதத்துக்கு திமுக ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணி, குறிப்பாக உதயநிதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒட்டுமொத்த ஆதவ அர்ஜுன் தன்னுடைய ஆதங்கத்தை மட்டும் சொல்ல, பலருடைய ஆதங்கம் இதுதான். நீங்கள் வந்து திமுக என்பது ஒரு மக்களுக்கான கட்சி, ரைட்? அந்த மக்களுக்கான கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வராரு, இன்னைக்கு துணை முதல்வராக வராரு. அவர் ஸ்டாலின் என்ற முதல்வரின் மகன் என்பதனால தானே அந்த பதவி அவர் கிடைக்குது. இல்லை அந்த கட்சியிலே இவர் மட்டும்தான் இன்டெலெக்ட்னு இருக்காங்க. தொண்டர்கள் விரும்புகிறாங்க, நிர்வாகிகள் விரும்புகிறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதாவது ரெஃபரண்டம் வைக்கிறாங்க, ஒரு பொதுவா ஒரு குரல் ஒன்று கிளம்புது இல்லையா? போற இடங்கள்ல எல்லாம் முதல்வராக்குங்க, உதயநிதி துறை முதல்வராக்குங்கன்ற அந்த குரல் வந்து ஒழிக்கப்படுது. கட்சி நிர்வாகிகள் மேடையில பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவை என்ன இருக்கு? நீங்க வந்து அப்போ முடிவெடுப்பது நோ, இட் இஸ் ராங். இது வந்து இட்ஸ் நாட் மை ஃபேமிலி பார்ட்டி, இட்ஸ் அ பார்ட்டி பிலாங் டு த பீப்புள். மொத்த திமுகவுக்கும் இந்த இந்த கட்சி சொந்தமானது. அப்போ அவர்களுக்குள்ள நான் வந்து எங்கள்கிட்ட வேற இடத்துலேருந்து எடுக்கலாம்னு சொல்லாமே. ஓகே, இல்லைனா ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து வாட் எவர் இட் இஸ்,
இது வந்து காங்கிரஸில் இருக்குதே இங்கே மட்டும் இல்லை, காங்கிரஸில் தான் தப்பு தான். அகிலேஷ் யாதவ் இருக்கிறாங்க, அதுவும் தப்பு தான். எல்லா இடத்துலையும் தவறு தான். அது இது ஒரு கட்சி இப்போது வாரிசு அரசியல் சொல்றீங்க. வாரிசு அரசியல் எதுக்கு? இப்போ விஜய் அவர்களை சொல்லும் போது இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, நீங்களும் ஒரு வாரிசு தான், நீங்களும் நெப்போட்டிசம் தான் பேசுறீங்க, நீங்களும் ஒரு நெப்போ கிட்டு தான். சினிமால உங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர், அவரை வச்சுதான் நீங்க சினிமால டெவலப் ஆகி வரீங்க, இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க முடியுமா அப்படின்ற வாதம். இதை அப்ளை பண்ணி பாருங்க விஜய்க்கு, ஐ மீன் பிரபுக்கு. பிரபுவோட அப்பா வந்து சிவாஜி, எவ்வளோ பெரிய நடிகர் திலகம். அவரால் சினிமாவில் எஸ் இட் வில் கிவ் அ ஸ்மால் புஷ். இன்னாருடைய மகன் அப்படின்றது பாக்யராஜோட பாக்யராஜ் விஜய் அவர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் அவங்க அப்பாவோட பேக்கப் இருந்ததுன்றதெல்லாம் பார்த்து உண்மைதான். ரைட். இது அதையும் தாண்டி அவர் மேலே வர்றதுன்றது அவர் எப்போ வெளிப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் ஒரு பிறையலாகிறாருங்க. எல்லாருக்குமே எங்கள் அப்பா வந்து அதான் சொல்கிறேன், பிரபுவை சொல்கிறேன், பாக்யராஜோட பையன் சொல்கிறேன், நிறைய பேரை வி கேன் சி அவங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கும். அந்த புஷ்ஷை வந்து புஷ் தானே வந்து ஸ்டாலின் உதயநிதி கொடுக்குறான்னு நினைக்கலாம். ஏங்க அது பிஸ்னஸ்ங்க. இது பிஸ்னஸா? இது பிஸ்னஸ்லாம் ஓகே. இப்போ நான் இருக்கேன் இந்த கம்பெனிக்கு, அப்புறம் நான் வந்து இந்த கம்பெனியை நான் வந்து என் பையனுக்கு கொடுக்குறேன், என் பொண்ணுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது இது என்னோட பிஸ்னஸ். இது வந்து நான் வந்து என்னது மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அரசு இயந்திரத்தில் நான் போய் உட்காரல. அப்படின்னா யாருங்க கேட்க போகிறா? உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய பிஸ்னஸ்னால் யார் கேட்க போகிறா? அது கட்சின்னும் போதே பிஸ்னஸ், அது தனிப்பட்ட ஒரு மனிதருடைய குழுமம் இல்லை அது. அப்படி இருக்கும். அதனால தான் அந்த கேள்வி வருது, எந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு பதவி அப்படின்றது. அந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது? அதுதான் ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு. அது பலருடைய கருத்தாக தான் இருக்குது. ஸோ ஆதவ் அர்ஜுன் சொல்வது ஏங்க, ஆனால் திருமாவளவன் அவர்களே அந்த நேரத்தில் அந்த இடத்துல இந்த கருத்தை அவர் பேசியிருக்க கூடாது அப்படின்னு கூட்டணியில இருக்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்துட்டு அந்த கருத்தை அவர் பேசின தப்புன்னு தலைவரே அவர் கண்டிக்கிறார். நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியே நடத்தாதன்னு சொல்லியிருந்துக்கலாம். திரும்ப ஜனநாயகம் இல்லைல்ல, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது என்பது அவர் விசிக துணை பொதுச் செயலராக இல்லை, அது ஒரு விகடன் பிரசுரம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வாய்ஸ் ஆஃப் காமனும் ஒரு கோ பப்ளிஷர். அந்த அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா தன்னோட நிறுவன சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்துறாரு. அது எப்படி திருமாவளவன் அவர்கள் போய் இந்த நிகழ்ச்சி நீ நடத்தாதுன்னு சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதை தான் சொல்கிறேன். அதுக்கு அங்கே திருமாக்கிட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குது, அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு. நமக்கு தெரியுங்க, இதே தமிழ்நாட்டில் உள்ள அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி ஒரு எம்பி டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இங்கே வரும்போது அவர் பதவி போகலையா? சொல்லுங்கள். டப்புன்னு பதவியை காலி பண்ணுறதுன்றது இங்கே நடந்தது இல்லையா? பட் திரும்ப ஜனநாயகவாதினால அது அவருடைய ஒப்பீனியன், இது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் மற்ற ஓகே நாளைக்கு நீ காலி அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த செயற்குழு எந்த அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு அவர் பதில் சொல்லி அந்த பதில் இவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகும் பட்சத்தில் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவார். கன்வின்ஸ் ஆகாத பட்சத்தில் அவருக்கு என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். இப்படி தான் திரும்ப செயல்படுற வச்சு அவர் வந்து எடுத்தாங்க டக்லாம் வந்து அப்படி பண்ணக்கூடிய அவருடைய கேரக்டரே அது கிடையாது. அதுதான் அவருடைய பலமும் ரொம்ப பலவீனமும். அதுதான் இந்த ஏன் திமுக கூட ஒரு உரசல் போக்கை எடுக்கலன்னா அது அவருடைய நேச்சர் அப்படி ரொம்ப சாஃப்டாக அணுகக்கூடியவர். விஜய் அவர்கள் பேசும்போது இருமாப்புடன் 200 தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த கணக்கெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்றதுக்கு கனிமொழி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இருமாப்புடன் நாங்கள் சொல்கிறோம் 200ன்னு, சேகர் பாபு வந்து 234 இருமாப்போட சொல்கிறோன்னு. ஸோ பெரிய ஒரு இருமாப்பு அப்படின்றது இல்லை. சரி, திமுக தனது கூட்டணியை மட்டுமே நம்பி செயல்படுது. அவங்களோட கவர்னன்ஸை அவங்க நம்பல. கவர்னன்ஸை நம்பினாங்கன்னா கூட்டணி இவ்வளோ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களே சார், 1000 அப்புறம் எதுக்கு கூட்டணியை போட்டு மகளிருக்கு இலவச பேருந்து எல்லாமே அவங்க சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு கூட்டணியை நீங்க இவ்வளவு இறுக்கி பிடிக்கிறீங்க? அது வந்து ஒரு தேர்தல் கணக்கு தானே. அதுதான் இஃப் யூ ஆர் given a good governance உங்களுக்கு தேர்தல் கணக்கே தேவையில்லை. I am given எந்த எலெக்ஷன்லயுமே இப்படி யோசிங்க. ஏன் ஜெயலலிதா வந்து தனியா நின்று ஜெயிக்கலையா? ஆனா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியா போனதுனால தானே ஜெயலலிதா அவர்களால் அங்க ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ரைட். அது ஜெயலலிதா பிரச்சனையா? பேசப்பட்டது யாருடைய பிரச்சனை? அது ஜெயலலிதா பிரச்சனை கிடையாதுல்ல அது. அப்ப திமுக அதுல தோத்தானே போச்சு. ஏன்? அதுதான் சொல்றேன். சரி, நீங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நீங்களே இவங்களுக்கு உளவுத்துறை இருக்கு, மொத்த அரசு இயந்திரமும் இருக்குது,
கட்சி பலமும் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சர்வே எடுங்க. எப்படி இருக்குது கவர்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ், எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இப்போ நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது, பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது, எப்படி இது இவ்வளோ அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குல்ல, அதை வச்சு ஈஸியாக அவங்க வந்து இது கிரே ஏரியா, இங்கே நெகட்டிவாக இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது, இது இப்போ இந்த கிரே ஏரியாவை முதல்ல இந்த ரொம்ப மோசமாக இருக்கிறத முதல்ல அட்ரஸ் பண்ணுங்கள், அதை போய் சரி பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது இதை பண்ணுங்கள் அப்படின்னும் போது அது சரி இதுவாகிடும் இல்லையா? அதையும் பண்ணல. இப்போது இவங்களுடைய பரந்தூர் விமான நிலையம் அந்த மக்கள்லாம் வந்து கெடுப்ப வராங்க. பழைய பென்ஷனை கொண்டு வரோன்னு சொன்னாங்க. அது அரசு ஊழியர்கள்லாம் போராட்டத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக டாஸ்மாகும் உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி எதெல்லாம் பாப்புலரான ஸ்கீமோ அதுலெல்லாம் இவங்க வந்து சொன்னது ஒன்று, இப்போ அதை செய்யவே இல்லைல்ல. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த கவர்மெண்ட்டுக்கு. எல்லாருக்கும் 1000 ரூபாய்னாங்க. அதுக்கப்புறம் தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய்னாங்க. சரி, இந்த 1000 ரூபாவே நீங்கள் வந்து கடந்த 2-3 தேர்தலாக அதிக எண்ணிக்கையில் யார் ஓட்டு போடுறாங்கன்னா பெண்கள் ஓட்டு போடுறாங்க. எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, பர்சன்டேஜ் வைஸ் டர்ன் அவுட்டும் சரி, பர்சன்டேஜும் சரி அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களை கேப்சர் பண்ணணும். முன்னாடி ஜெயலலிதாவுக்கு அந்த ஒரு ஃபேக்டர் இருந்தது, விமன் ஓட்டரை அவங்க கவர் பண்ணாங்க. இப்போ அந்த ஓட்டரை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்னா 1000 இலவச பஸ்ஸு அப்படிலாம் விட்றாங்க. ஸோ தன்னுடைய கவர்னன்ஸில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க வந்து கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றது. ஒருவேளை இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒரு பக்கம் ஒரு பெரிய கூட்டணியோட வராரு, திமுக சில கட்சிகளே வெளியே வந்தாலுமே கூட அதிமுக ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் தனியாக நின்று ஒரு 4 முனை போட்டியே இங்கே நிலவினாலுமே அது டிஎம்கேக்கு தானே இன்னும் ஃபேவர். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் ஆகி மூணா போகும்போது 2016 எலெக்ஷன் நீங்க முன்னுதாரணமா சொன்னீங்க இல்லையா, அதிமுக வந்து தனித்தனி ஜெயிச்சாங்கன்னு, அன்னைக்கு இருந்தா அப்படி திமுக தான் அது ஃபேவர் ஆகும். ஏன் அவங்க வந்து அப்படி ஒரு நிலைப்பாட்டை இங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. ஊழல் இங்க பேசினா திமுக எந்த அளவுக்கு ஊழலோ அதை விட மோசமானது அதிமுக ஊழல். ஜெயலலிதா வந்து தண்டனை பெற்ற குற்றவாளியாக தான் இருந்தாங்க ஊழலுக்காக. ஏன் விஜய் அதை உங்களை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. இங்கே உள்ள எம்ஜிஆர் ஓட்டு தனக்கு வேணும்னு நினைக்கிறாரா? இல்லை, எம்ஜிஆர் மாறிடலாம்ல. அதிமுகவை பொறுத்தவரையும் அந்த கட்சி என்பது தலைவர்களை தலைவர்களை, அதாவது கொள்கை அடிப்படையிலான தலைவர்களாக கொண்ட கட்சிகள், அது நடிகர்களை தலைவர்களாக கொண்ட கட்சி. அது வந்து எம்ஜிஆர், அதுக்கடுத்தது ஜெயலலிதா, அதுக்கடுத்தது விஜய். அது அவருக்கு நேச்சுரலாக ஃபிட் ஆகிடும். ஏடிஎம்கே ஓட்ஸ் இவருக்கு வந்துடும். இல்லை, ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பார். கூட்டணி வைப்பார் ஏடிஎம்கே, விஜய் அண்ட் ஏடிஎம்கே வந்து விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற அளவுக்கு. முதல்வர் வேட்பாளர் ஒரு கூட்டணினா அதுல முதல்வர் வேட்பாளர் யாருன்னு நம்ம மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடுவாங்க. துணை முதல்வர் கொடுக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் யாரு? ஆந்திரால இப்ப நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு? ஆந்திரா பாலிடிக்ஸ் வேற. அந்த கான்செப்ட் நான் சொல்றேன். இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஓட்டு போடுவாங்க. விஜயோட ட்ரெஸ் கோடே வந்து அவர் பேர் என்ன, ஜெகன்மோகன் ரெட்டி எழுதிக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியில் அந்த ட்ரெஸ் கோட் ஒரிஜினலாக போட்டது நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் பிரகாஷ் காரத்தோட ஸ்டைல் தான் இங்கே வருது. எனிவே ஃபைன். எதுக்குன்னா அங்கே அந்த ஃபார்முலா ஹிட் ஆகுதுல்ல, அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. சரி, விஜய்க்கு அது லாபம் தான். இந்த 5 ஆண்டுகள் நம்ம வந்து துணை முதல்வராக இருப்போம், வில் கிவ் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அந்த கட்சியை அமல்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வாட் இஸ் தட்? மக்கள் ஒத்துக்கணும்ல. அவர் தான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது கூட போய் இவர் சேர்ந்துடுறாரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா இவர் மேல நம்பிக்கை போல ஒரு மாற்றா தானே எதிர்பார்ப்பாங்க மக்கள். இன்னைக்கு வரையும் விஜயகாந்த் வரும்போது ஒரு மாற்றா தான் பார்த்தாங்க. ஏன் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல? ஏன் ஏடிஎம்கே பத்தி பேசல அவர்? மேபி அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்றது கூட இருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன். கூட்டணி வச்சுதான் முடியும்னு இல்லை இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க அட்ராக்ட் ஆகி வருவாங்க, நமக்கு போடுவாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் தன்னை வந்து அடுத்த ஒரு எம்ஜிஆர் பார்ப்பாங்கன்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம். அதுதான் ரைட், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட். ஆனா அவர் அந்த மாநாட்டில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நம்ம தனியா நின்னாலுமே 234 தொகுதியிலையும் பெரும்பான்மையா சிங்கிள் மெஜாரிட்டியில வர முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். இருந்தாலும் வில் கோ ஃபார் அலையன்ஸ் அப்படின்றது தான் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஹீ இஸ் ஓப்பன் ஃபார் அலையன்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோம். இந்த பக்கம்
எடப்பாடிக்கு 26 விட்டா அவருடைய நிலைமை என்ன? ஏடிஎம்கே நிலைமை என்னன்னு தெரியல. ஏடிஎம்கே நிலைமை என்னன்றது தெரியாமல் இருக்குல்ல. அப்போ அங்கே ஒரு புல்லிங் பவர் கிடையாது. இப்போ டெஃபினட்டாக இந்த அலையன்ஸ் ஒர்க் பண்ணும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இல்லைனா ரொட்டேஷன் முறையில் கூட வைக்கலாம். அது எப்படின்றது they will decide or they would have spoken already. அது எப்படின்றது நமக்கு ரொட்டேஷன் நீங்கள் 2.5 வருஷம் முதல்வராக இருங்க, நான் 2.5 வருஷம் முதல்வராகன்னு சொல்லலாம், இருக்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை அண்ணன் திரும்ப வந்தாருன்னா நான் ஒரு துணை முதல்வர், அண்ணன் திரும்ப ஒரு துணை முதல்வர், நீங்கள் வந்து முதல்வராக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை 3 பேர் ரொட்டேஷன், வாட் எவர் இட் இஸ். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்த முடியுமா? எல்லாமே முடியுங்க. சரி, இரட்டை தலைமையிலேயே பண்ண முடியல, 3 தலைமை அப்படிலாம் யோசிக்கும் போது மக்கள் வந்து 3 டிஃபரெண்ட் கட்சி இல்ல ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு விஷயம் ஒரு ப்ரொபோசல் போகுதுன்னா அது டிஎம்கே தானே ஃபேவரா போகும். ப. சிதம்பரமே சொல்றாரு இட் இஸ் பாசிபிள் அப்படின்றாரு. இங்கே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கோடுறது இதுக்கு பாசிபிள். ஏன்னா சென்ட்ரலில் தான் நடந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டிஎம்கே இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, எல்லாமே இருந்தாங்களே, எல்லாமே அப்போ எந்த பிரச்சனை வரல. அது மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி தான் நமக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. ஏன்னா எவன் திருடுறான்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே ஆளாக வந்து மொனோபொலி. சரி, நீங்கள் பிஸ்னஸில் மொனோபொலி தவிர தானேங்க. பிஸ்னஸில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் மொத்தத்தையும் ஒரு அம்பர்லா நீங்கள் தயாரிக்கிறது ஒரே ஒரு கம்பெனி தான் அம்பர்லா இங்கே தயாரிக்கும்னா அவங்க கொடுக்குறது தானே நீங்கள் கொடையாக பிடிச்சிட்டு போகணும். அவங்க சொல்கிறது தானே ரேட்டு. அது தவிர தானே. அப்போ இன்னொரு கம்பெனி வரும்போது தான் அங்கே வந்து போட்டி இருக்கும், கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதுதானே கவர்மெண்ட்லேயும் நடக்கணும். அப்போ இங்கே மல்டிபிள் பார்ட்டி வித் ஒரு கோலிஷனோட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் நடத்தும் போது தான் அது மக்களுக்கு ஃபேவரான கவர்மெண்ட்டாக நடக்கும். பவர் ஷுட் நாட் பி அக்யூமுலேட்டட் இன் ஒன் பிளேஸ். அது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அதை நோக்கி தமிழ்நாடு போகணும்ல. ஸோ விஜயோட வருகை இதுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும்னு நீங்கள் ஆமாம். ஒரு மொத்த எதாவது எப்படி நடக்குன்னா விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்பு அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும். அதை வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. there is lot of opportunity for him. அதை இவர் எப்படி கரெக்டாக எடுத்துட்டு போய் ஒரு கிளவுட் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, அது எப்படி போகுதுன்றது அவங்க கையில் இருக்கு. அந்த கிளவுடை முன்னின்று நகர்த்துறது விஜய். அவர் கரெக்டாக நகர்த்தினார்னா இங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படும். அப்படி இல்லை நான் தனியாக வந்துடும். நிச்சயமாக. மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு நிறைய கருத்து பண்ணி நன்றி. மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.